இந்த கூறுகட்ட மனுஷன அந்த தேங்காவை டிக்கில தூக்கி போட்டு போங்கன்னா காலுக்குள்ள வச்சுக்கிட்டு போறாரு. எந்த அளவு உருட்டி தள்ளிட்டு போறாரோ என்னமோ தெரியல. ஒழுங்கா கொண்டு போய் தேங்காவை கணத்துக்குள்ள கொண்டு போய் போடுவாரா இல்லைன்னா ரோட்லயே உருட்டி உடச்சு போட்டு போவாரான்னு தெரியலையே. இந்த மனுஷனை என்னத்தை சொல்ல. இந்த பிள்ளையும் படாத பாடு பட்டு போச்சு. நம்மளும் இதை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டோம். எந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டகாலம் தீரும்னு பார்த்தேன்னா ஒரு பொம்பளை மெனக்கெட்டு கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கு. அதை அலட்சியமா கால் கட்டில வச்சுக்கிட்டு போறாரா. சொல்ல சொல்ல கேட்காம இந்த மனுஷன் இவரை என்னத்தை சொல்ல. எப்பா விநாயகா, நீந்தாப்பா என் வினையெல்லாம் தீர்த்து வைக்கணும். தயவு செய்து என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்க அந்த பியாயை ஓட்டிரப்பா. இந்த விநாயகர் சதுர்த்தியோட உனக்கு கொழுக்கட்டை கிழுக்கட்டை எல்லாம் பிடிச்சி உனக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடுறியப்பா. தயவு செய்து என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. எம்மா எம்மா, என்னாச்சுமா? என்னத்துக்கு அண்ணாந்து வானத்தை பார்த்துக்கிட்டு நிற்க? ஒன்றும் இல்லலா. என்ன சாப்பிடலான்னு வந்திய? இப்பதான் உலை கொதிக்குது, சோத்தை இப்பதான் அடுப்புல அரிசியை போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆகும். சரிக்கா, என்ன செய்யன்னு தெரியல. என் மூளையே வேலை செய்ய முண்டங்கு. என்ன பண்ணன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கொஞ்சம் நேரம் ஆகும்ல. சோத்துக்கு இப்பே வந்திருக்கியே. எதை கொம்மி, நான் சோத்துக்குலாம் வரலப்ப. நானும் பூமாரியும் கிராஃப்டே செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கு கொஞ்சம் கலர் பண்ண பெயிண்ட் வேணும். அதான் நம்மகிட்ட பெயிண்ட் எல்லாம் கிடக்கும்ல, அதான் பார்த்து எடுக்க வந்தேன். நீங்களே சோத்தை பஞ்சு என்னன்னு தின்னுங்க. எனக்கு சோறெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் கலர் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நல்லா கறி மீன் முட்டைன்னு எடுத்து நல்லா அந்த பியாய்க்கு பொங்கி பொங்கி ஆக்கி போடு. அது நல்லா சொகுசஞ்சே இருக்கட்டும். அப்பதானே வீட்டுல இருக்க எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு அந்த பியாய் மட்டும் வீட்டுல இருக்கலாம். அதெல்லாம் இனிமே ஓடிடும். நான் உங்க அப்பா இப்பதான் போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? பியாய வழியன்னு போயா? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத. அதான் அந்த தோட்டத்துல பக்கத்தூர் கிளவி ஒண்ணு பார்த்தோம்ல, அந்த பாட்டி. அது வந்து ஒரு 3 தேங்காவை கொடுத்து அதை தலையை சுத்தி கொண்டு போய் மேக்க அந்த பைய விழுந்த கணத்துல கொண்டு போட சொல்லியிருக்கு. அவர் அங்க போயிருக்காரு. போட்டு வந்தா எல்லாம் சரியாயிருமா? இது என்ன புது பொருளியா இருக்கு? தேங்காய் வைக்க விலைக்கு தேங்காவை கொண்டு கணத்துக்குள்ள போட சொல்லிச்சாக்க அந்த பாட்டி. அதனால நீங்களும் கிணத்துக்குள்ள தேங்காவை போட போறீங்களாக்கும். அந்த பாட்டியே தாம்ல தேங்காவை சாமி கிட்ட வச்சு ஏதோ சொடலமாட சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு ஐயனாரா ஏதோ ஒரு சாமி சொல்லிச்சு. அந்த சாமி காலடியில வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. அவ தலை சுத்தி கொண்டு அங்க போட சொல்லி இருக்கு. அவளுக்கு சரியாச்சுன்னா அந்த பாட்டி சொன்ன கோயிலுக்கும் பொங்க வைக்க போனோம். போயிட்டு வரேன்னா நான் விநாயகருக்கும் கொழுக்கட்டை செஞ்சு அர்ச்சனை பண்ணியே இருக்கேன். சரியாவதான்னு பாப்போம். உச்சி வெயில் 12 மணிக்கு போய் போட சொல்லியிருக்கு. அதான் அப்பாட்ட இப்ப கொடுத்து விட்டுருக்கேன். நான் கொண்டுட்டு போறாரு. அவரை டிக்கில வச்சு கொண்டு போங்கன்னா காலுக்குள்ள வச்சுக்கிட்டு போறாரு. எந்த அளவு உருட்டி தள்ளிட்டு போறாரு என்னமோ தெரியல. அந்த மனுஷனு என்னத்தை செய்யணும் தெரியாண்டங்க. ஒரு வேலை உருப்படி கிடையாது. நானாவது கொண்டு போய் போட்டோம்ல சுத்தம். அப்பா காலுக்குள்ள வச்சுக்கிட்டா கொண்டு போறாரு. ஸ்பீடு பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது அந்த மேட்ல எல்லாம் சல்லுன்னு போவோம் வண்டி. அந்த அளவு உருட்டி போட்டுட்டு போவாரு பாரு அவ்வளவு தேங்காவையும். ஏலாம் நீ வேற வாயை வைக்காதலா. எனக்கே ஏற்கனவே அதான் பயமா இருக்கு. இந்த மனுஷன்ட்டு கொடுத்து விட்டதுக்கு நம்மளே போயிருக்கலாம் போல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பக்கு பக்குன்னு இருக்கு. வரட்டு அந்த ஆளு வந்தது தெரிஞ்சிரும்ல. எவ்வளவு நேரம் ஆயிர போது அந்த டிக்கில திறந்து அந்த தேங்காய் வைக்கிறதுக்கு. ஏமா அப்ப அப்படி பண்றாரு? எல்லாம் என் தலை எழுத்து. என்னத்தை செய்ய? சரி என்னமோ பண்ணுங்க. நான் கலர் எடுத்துட்டு போறேன். திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினமொரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே. இங்க தானே கபோர்டுல வச்சிருந்தோம், காணோம். பேகுக்குள்ள இருக்குமா? இந்த பேக்ல இருக்கான்னு பாப்போம். எங்கதான் போகுதுன்னு தெரியல. நம்ம வைக்க பொருளும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே, பிறந்த இடம் பூந்த இடம் வேறு இல்லை. இதுக்குள்ளேயும் காணும். எம்மா எம்மா கொம்மிங்க வாங்க. எனக்கு என்னத்துக்கு கடந்து அலறிட்டு அடக்கா. நானே இங்க சோத்துக்கு என்ன பண்ண கறிக்கு என்ன பண்ண முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ சும்மா அலறிட்டு அடக்கா. என்ன வேணும் இப்போ உனக்கு? அம்மா நான் வச்சிருந்த பெயிண்ட் கலர் ஒண்ணையும் காணுங்க. எல்லாம் எங்க போச்சு? ஆமா எல்லாத்துக்கும் கை கால் முளைச்சி தெருவுக்கு போயிட்டு. எம்மா வேற என்னல இருந்தாங்க தான வீட்டுக்குள்ள இருக்கும். எங்கன்னு தேடு. இதுக்கு என்னைய தான் போட்டு உயிரை எடுங்க. எவ்வளவு நேரம்? எப சந்தியா தான் எடுத்து வைக்காத ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒழுங்கா அவட்ட கேட்டு வாங்கிட்டா பாத்துக்க. எத்தனை முறை சொல்லிருக்க அவளை என் கலரை எடுக்காதன்னு. சொன்ன அவ கேட்கவே மாட்டேங்க. எடுத்து யூஸ் பண்ணிட்டு எங்களாவது ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவட்ட கேட்டு எனக்கு ஒழுங்கு மரியாதையா வாங்கிட்டா சொல்லிட்டேன். போய் அவகிட்டே கேளு. எனக்கு தெரியாது. அவ சந்தியால இருந்தா அவட்ட போய் கேட்கலாம். பியாயா இருந்தா அவகிட்ட போய் எங்க போய் கேட்குது? நான்லாம் கேட்க மாட்டேன். நீ கேட்டு வாங்கிட்டா. அவ பாதி நேரம் அவள இருக்காளா இல்லன்னா அந்த பியாயா இருக்காளானே தெரிய மாட்டாங்க. அவட்ட போய் எங்க கேட்க? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உனக்கு வேணும்னா போய் கேளு, இல்லன்னா எந்தாலையும் போ. எனக்கு நிறைய வேலை கிடக்க அடுப்பங்கரையில. எம்மா கும்மி நில்லுவே. அவகிட்ட கேட்டு வாங்கி தந்துட்டு போவே.
அவ வேற இப்ப அவளா இருப்பாளா அவனா இருப்பானே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நம்ம தலையெழுத்து. சந்தியா, இவ சந்தியா. ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரமில்லை. என்ன சோனி? இவ இப்போ நீ சந்தியாவா இருக்கியா பியாயா இருக்கியா? என்னவா ஆச்சு சோனி உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்கிட்ட வர வர நீ ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற தெரியுமா? எதுக்கு நீ பூமாரி வீட்டுல போய் இருக்க? அம்மாட்ட கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. எனக்கு பாதி நேரம் ஒரு மாதிரி தலை வலிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? எனக்கு நடக்கவே மறந்து போகுது. என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சில நேரம் நீ இல்லைனாலும் நல்லா ஜாலியாக தான் இருக்கு, சந்தோஷமா. நான் மட்டும் ஜாலியாக இருக்கேன். ஒரு சில நேரம் எதுக்கு சோனி நம்மக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கான்னு வருத்தமாகவும் இருக்கு. பத்துக்க உன்கிட்ட வந்து சகஜமாக பேசுகிற நிலமையிலேயே நீ இப்போ இருக்க. உன்னைய பார்க்கும்போதெல்லாம் பாதி நேரம் என்கிட்ட எலும்பு கூட தான் தெரிய. எலும்பு கூடக்கிட்ட வந்து பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லைம்மா. என்னது சோனி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தியா. ஆமா, என் கலர்ஸ் நான் வச்சிருந்த பெயிண்டிங்லாம் நீ பார்த்தியா? என் பெயிண்ட் டப்பாலாம் காணோம். அதான் உன்கிட்ட கேட்க வந்து நிறுத்துக்க. எடுத்திருந்தா தயவு செய்து தந்துருவேன், கெஞ்சி கேக்கேன். உன் பெயிண்ட் அங்க டிவி ஸ்டாண்ட் கிட்ட இருக்கும் பாரு, அங்கதான் பார்த்தேனா. அங்கேயா இருக்கு? ஆமா, அங்கதான் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. நீ அங்க பாரு, இல்லன்னா சொல்லு, நான் வந்து எடுத்து தரேன். இல்ல வேண்டாம், நீ இங்கே இரு, நான் போய் பார்த்து எடுத்துக்கிடுறேன். இந்த கணத்துல தான் அந்த பாட்டி போட சொல்லிச்சு. போட்டுட்டு திரும்பி பார்க்காமல போக சொல்லிச்சு. கடவுளே, இதை போட்டுட்டு நான் திரும்பி பார்க்காம போகும்போது யாருன்னு என்னைய கூப்பிடக்கூடாது. நான் கண்டுக்காம பெய்யறணும். என் மதியம் மாத்திராம பார்த்துக்க கடவுளே. கணத்துக்குள்ள போட்டுருவோம். என் பிள்ளைய பிடிச்ச பியாயி இதோட ஒளிஞ்சிடணும். போட்டாச்சு, இனிமே திரும்பி பார்க்காம நடந்துடணும். ஐயோ, என்ன பேசிட்டு இருந்தவ திடீர்னு பொசுக்குன்னு மயங்கி விழுந்துட்டா? எம்மா சீக்கிரம் ஓடியாங்க. அம்மா சீக்கிரம் வாங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இவ வேற ஏதோ நாடகம் நடிக்கலாம்னு தெரியல. இந்த பியாயி கிடந்துக்கிட்டு எனக்கு பயமா உள்ள இருக்கு. ஏற்கனவே நமக்கு இது எலும்பு கூட தான் தெரியும். திடீர்னு இப்ப நமக்கு உருவமா வருதுன்னு நினைச்சோன்னா மயங்கி விழுந்துட்டா அதுக்குள்ள. எல்லாம் ஏன் உங்களுக்கு இப்படி பியாவி எடுக்குங்க? எப்ப கொம்மி இங்க யாருக்கும் பியாவி எடுக்கல. அங்க பாரு உன் மொவல மயங்கி விழுந்து கிடக்கா. என்னன்னு பாரு. ஐயே, என் மொவளுக்கு என்னாச்சு? நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா, திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. எல்லாம் எதுவும் அவளை அடிச்சு விட்டியா? ஆமா, அவளை நான் தான் அடிச்சு கொல்லி. எனக்கு ஒரு வேலை இல்ல பத்தியா? ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏன் இப்படி விழுந்து கிடக்கு? எம்மா ஏன் சந்தியா? எம்மா எந்திமா, என் மொவல எந்தி. எல்லாம் என்ன வியாடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா? போ, அவளுக்கு கொஞ்சம் மூஞ்சில தண்ணியை தெளிக்க, தண்ணி எடுத்துட்டு வா. போறேன். ஏதாவது ஒரு நாடகம் நடிச்சுட்டு அடப்பா. அதுக்கு நம்ம போய் தண்ணி வெண்ணி எல்லாம் இவளுக்கு எடுத்து கொண்டு கொடுக்கணும். வேற வேலை இல்லை எனக்கு. சரி, இந்த வீட்டில் ஒரே வியாழக்காரிகளுங்க, அவ்வளோ வேலையை நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கு. எம்மா இங்க பாரு. எம்மா யார் ஆசாத்தி? எம்மா ஏ சந்தியா, எம்மா எந்திம்மா. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏ கடவுளே. தண்டபாணி என் நண்பா இங்க பாரு. என் உயிர் நண்பா இங்க பாரு. என்ன திடீர்னு குமரேசன் சத்தம் கேக்குது? கால்ல முன்ன குத்திருக்கியா? கொஞ்சம் திரும்பி பாரு. ஆஹா, திரும்பி பார்க்க சொல்லுது. நம்ம திரும்பி பார்க்க கூடாது. பார்க்காம அப்படியே பெய்யறணும். யாரு ரூபத்துல வந்தாலும் சரி, யாரு மாதிரி கூப்பிட்டாலும் சரி, திரும்பவே கூடாது. ஊர் எல்லையை தாண்டுற வரைக்கும் எங்கேயும் திரும்பி பார்க்காம பெய்யுறு தண்டபாணி. இதுக்கு மேல அங்க நிக்காத. சீக்கிரம் ஓடியா. அண்ணன் நட போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா. ஐயே, எங்க தானே வாரேன். இந்த சீக்கிரம் அவளுக்கு தண்ணியை தெளிக்கட்டும். ஏன் தான் என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல. எம்மா சந்தியா எந்திரிம்மா. அட, என் பிள்ளை கண்ணு முழிச்சிருச்சு. எம்மா சந்தியா எந்திரி. முழிச்சிட்டாளா? எம்மா என்னாச்சுமா? எதுவும் செய்யுது உடம்புக்கு? ஒன்றும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏம்மா என்னாச்சு? எதுக்கு இப்படி பதட்டமா இருக்க? என் பிள்ளைக்கு சரியாயிருச்சு. அப்ப உங்க அப்பா நினைச்ச மாதிரியே பண்ணிட்டாரு போல இருக்க. பரவாயில்லையே. அம்மா, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரே வலியா இருக்குமா? அட, என் பிள்ளைக்கு சரியாயிருச்சு. எம்மா சந்தியா எந்திரி. வா, குளிச்சிட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் முத. ஏம்மா என்னாச்சு? ஐயே, அதை விடு. எனக்கு இப்ப கைய ஓடல, கால ஓடலையே. ஏலா சோனி, ஏலா ஓடு. சாமி ரூம்ல போய் திருநீர் எடுத்துட்டு ஓடியா. இவளுக்கு கொஞ்சம் பூசுவோம். என் பிள்ளைய பிடிச்ச பீடை எல்லாம் ஓடி போச்சு. போ, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு.
ஏம்மா என்னாச்சுமா எனக்கு எதுக்கு இப்படி நீ அவளை திருநீர் எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா நீட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, நீ வா எந்திரி. எல்லாம் என்ன நின்னுகிட்டு இருக்க? ஓடு, சாமி ரூம்ல இருந்து அந்த தண்ணி எடுத்து திருநீர்ல கலந்து எடுத்துட்டு வா. கொஞ்சம் பூசி விட்டுட்டு வாயில கொஞ்சம் குடுப்ப அந்த தண்ணிய. ஏம்மா நீ ரொம்ப பறக்காத, கொஞ்சம் பொறு. அவளாதான் இருக்காளா இல்ல திடீர்னு மறுபடியும் மாறியாளான்னு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வா. சும்மா உடனே ஒரு முடிவு எடுக்காத நீயே. ஏன்னா உங்க அப்பையும் அந்த பாட்டி சொன்ன மாதிரியே கொண்டு போய் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கேன். அதனாலதான் பிள்ளைக்கு சரியா இருக்கு. அந்த பாட்டி சொன்ன மாதிரி அது சக்தி வாய்ந்த சாமியா தான் இருந்திருக்கு. அங்க இவளை கூட்டிட்டு போய் ஒரு நாள் மூஞ்சில தண்ணி எரிஞ்சிட்டு வந்துருவோம். போயிட்டு திருநீர் போட்டு வந்தானே இவளுக்கு எல்லாம் சரியாயிரும். நான் வேண்டுன கடவுள் தான் தேவன் தான் காப்பாத்திருக்கு இவளை. சப்போ முடியல. அவகிட்ட கேட்டு எனக்கு எங்க பெயிண்ட் எங்க வச்சிருக்கான்னு கேட்டு வாங்கிட்டா. நான் போட்டோம். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. போலாம் திருநீரை கலந்து தட்டு தண்ணியை எடுத்துட்டு வா. சாமி முன்னால வச்சிருந்த தண்ணிய இவளுக்கு கொஞ்சம் 2 மடக்கு கொடுப்போம். ஐயா இந்த வீட்டுல இருந்தாலே நமக்கு நிம்மதியே கிடையாதம்மா. இரு எடுத்துட்டு வரேன், குலைக்காத. நாய் மாதிரி வள்ளுன்னு உழுவா நம்ம கிட்ட மட்டும். ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி பண்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. உனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை பத்துக்க, அதான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எல்லாம் சரியாயி போச்சு. அம்மா எனக்கு தலைலாம் வலிக்க மாதிரி இருக்குமா. எனக்கு என்னமோ பாதி நாள் நான் என்னமோ கோமாவில் இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போ சரியாயிரும். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும்னு ஐயா எல்லாம் சரியாயிரும். வா எந்திரி. அம்மா கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி வலிக்குதுமா, எந்திக்கே முடியல. சரி அப்ப நீ இதே இரு, நான் திருநீர் கொண்டு வரட்ட, வாயில 2 போட்டு அப்படியே தண்ணியை குடி. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் படு, நான் உனக்கு காப்பி ஈப்பி ஏதாவது போட்டு தரேன். சரிம்மா. பார்த்து கவனமா செய்யுங்கப்பா எதா இருந்தாலும். சரிமாமா பார்த்துக்கிட்டலாம், விடுங்க. என்ன வாழ்க்கை பெரிய பொண்ணு இது. வாழ்க்கையே வர வர ரொம்ப போர் அடிக்குது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது பெரிய பொண்ணு வர வர. யாம்லா என்னாச்சு? என்னத்த சொல்ல பெரிய பொண்ணு, வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பத்துக்க, மனசே சரியில்லை. என்னாச்சுல உமா உனக்கு திடீர்னு? நீ இந்த மாதிரிலாம் ஒரு நாளும் பேச முடிய. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கேன். வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இல்ல பெரிய பொண்ணு, அதான் எனக்கு இப்ப பிரச்சனையே. அப்படி மேடத்துக்கு வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் வேணும்? முன்னாடி எல்லாம் பாரு, அப்ப ஃபங்க்ஷன் வீடு வரோம், ஏதாவது ஒன்று வரோம், நம்ம அங்க இங்கன்னு போயிட்டு நல்லா பிஸியா இருப்போம். இப்பெல்லாம் பாரு ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கை அப்படியே போரா போகுது, அப்படியே சப்புன்னு இருக்கு. யாம்லா இந்த நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்கு, நாளைக்கு வீட்டில் ஃபெஸ்டிவலு, சாமி கும்பிடன்னா எவ்வளோ வேலை கிடக்கு. இருக்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டுங்க மரத்தடியில் வந்து நம்ம படுத்து கிடந்தோம்னா உனக்கு வாழ்க்கை போர் அடிக்குதுன்னு அர்த்தமா? ஏகப்பட்ட வேலை எங்கள் மாமியார் வீட்டில் கொடுத்துருக்கு. குழியை தோண்டி அதை பெசாடிக்கு முக்கிட்டு வந்துடலாமான்னு நானே கடுப்பில் இருக்கேன். நீ வேற சுவாதிக்காத. எப்போ பார்த்தாலும் மாதத்துக்கு 4-5 முறை வீட்டை தோட பெருக்கு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு உயிரை எடுத்துட்டு அடக்குன்னு நானே இங்கே வந்து கிடக்கேன். உனக்கு வந்து வாழ்க்கை சுவாரஸ்யமா இல்லையா? பேசாட்டிக்கு நீ என் வீட்டுக்கு போயிடுறியா, என் மாமியார் கூட இரு, உனக்கு வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அட வேண்டாம்ப்பா, உன் மாமியார் இருக்கிறதுலே டேஞ்சரஸ் கிழவி. அதுக்கு என் மாமியாரே தேவலாம், சும்மா கடலா. எம்மா நீங்கள் இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிய? அட வாங்க தண்டபாணி அண்ணே, என்ன இந்த பக்கம்? நான் வாரதெல்லாம் இருக்கட்டும், இதுல ஆம்பளை அல்வா தானே சரக்கு அடிச்சுக்கிட்டு கிடப்பானுவே, பயல்வா தானே இங்கே வந்து கிடப்பானுவே. நீங்களும் என்ன இங்கே வந்து கிடக்கி இன்னைக்கு ஊருக்கு ஒதுக்கு போறோமா? ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேனுங்கன்னா வந்த வெயிலெல்லாம் துரத்தி விட்டுட்டு நாங்கள் வந்து கிடக்கோம். ஏன் ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா? அவங்க மட்டும் தான் கிடக்கணுமா என்ன? நாங்களும் கிடப்போம். எம்மா நான் அதுக்கு சொல்லலம்மா, காற்றுல கழுத்துல கிடக்கதெல்லாம் அத்துட்டு போயிடுவானுவே, தங்க விற்க விலைக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே இருந்தியல்னா என்ன கதைங்க? அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போதான் ஆம்பளைக்கு பொம்பளை சம்மன்னு ஆகி போச்சே. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கண்ணே, எங்கிட்ட காதுல கழுத்துல கிடக்கிறது அவ்வளவும் கவரிங் தான். பாருங்க பெரிய பொண்ணெல்லாம் எதுவுமே போட்டிருக்க முண்டா. அவ இருக்க பங்களா வீட்டுக்கு அவ பிச்சைக்காரி கணங்க இருப்பா எனக்கு மேல. நான் போட்டிருக்க வலையெல்லாம் கோல்டு கவரிங் தானே, வந்தான்னா அந்த அப்படின்னு கலத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். சரி நீங்கள பார்த்து இருந்துக்கிடுங்க, உங்களுக்கு தெரியாததா நாட்டில் என்னென்னமோ நடக்குது. சரி அப்போ நான் வாரேன். லட்சுமி எல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்து கதை பேசுவாளோ? ஆமா, ஒரு சில நேரம் லட்சுமி அக்காவும் கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து கதை பேசுவோம். ஏன்னே உங்க வீட்டம்மா உங்க நாங்களும் அங்கே கூப்பிட்டு வரப்படாத என்ன? இல்லை அதுக்கு இல்லை, கேட்டேன். சரி நான் வாரேன். ஆமாண்ணே, நீங்கள் என்ன இந்த பக்கம்? நான் அங்கே ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன். மித்துக்க
திரும்பி பார்க்காம என் பொண்டாட்டி வர சொன்னான். அதனால போய்கிட்டு இருக்கேன் திரும்பி பார்க்காம. நான் போகும்போது எதுவும் கூப்பிட்டுப்படாதீங்க என்ன, திரும்பி பார்க்க முடியேன். பாத்தியா பெரிய பொண்ணு, இந்த வயசுல கூட தண்டபாணி என்னன்னு லட்சுமி அக்கா எப்படி மிரட்டி உருட்டி வச்சிருக்காவன்னு. எந்த பொம்பளையாலும் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காவ. அந்த கூப்பிட்டாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு பேரு. என் புருஷனும் தான் இருக்கானே திருட்டு பையன், மொள்ள மாதிரி பையன். எவகிட்டையோ பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். அப்பப்ப போனதுக்கிட்டு பாத்ரூமுக்குள்ள ஓடிடுறான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை நான் வழக்கமாத்த எடுத்து சாத்துறேன்னா இல்லையான்னு பாரு. என்னெல்லாம் சொல்கிறா உமா? செல்வண்ணனா அவியெல்லாம் யாருக்கிட்டையும் பேச மாட்டாவ. அப்படியே பேசினாலும் தங்கச்சி அப்படின்னு தான் பேசுவாவளா இருக்கும். நீ எதுவும் தப்பாக நினைக்காத. ஆத்தாலே எப்பயும் உருன்னு அமைதியாக போகிற ஆள் அவியலை போய் நீ இப்படி சொல்கிறியே, நம்பவே முடியல. இங்க பாருல பெரிய பொண்ணு, அந்த தொப்பியாரனை மட்டும் நீ நம்பாத சொல்லிட்டேன் அம்மா. உன் வீட்டுக்கார வேணா சொல்லு, எல்லார்கிட்டையும் தன்மையா பேசுவாரு, நல்லா அழகா சிரிச்சு பேசுவாரு. ஆனாலும் ஒரு லிமிட்டோட தான் இருப்பாரு. இவன் ஓவரா கடந்து வலிவான். இவனை பத்தி உனக்கு தெரியாது பத்துக்க. ஏதாவது கஸ்டமர் காரி போன் பண்ணுவாள்வல்ல, லோன் எடுக்கலாம் அதை எடுக்கலாம் இதை எடுக்கலான்னு, அவகிட்ட அவன் 3/4 மணி நேரமா இருந்து கடலை போடுவான் தருப்பான். நான் நம்ப மாட்டேன். செல்வண்ணா அப்படிலாம் கிடையாது. நீ சும்மா வேணுன்னே உங்கள் வீட்டுக்காரன் மேலே பழிய போடணும்னு போடியா? தெரியும்லா, நான் சொன்னா நீங்கள் நம்ப மாட்டியேன்னு. இரு, நான் இப்போ உனக்கு நிரூபிக்கேன். உன்கிட்ட ஏதாவது சிம்மு வேண்டாத சிம்மு கிடக்கா இருந்தா தா பாப்போம். இப்போ நான் உனக்கு நிரூபிக்கேன் பாரு. என்கிட்ட ஒரு சிம்மு ரொம்ப நாளாக கிடக்குது. செகண்ட் சிம்மு நான் யூஸே பண்ணுறதில்ல. ஆனால் இல்லை டாக் டைம் இருக்கா இல்லையான்னு தெரில. வேணா ஒருக்கா செக் பண்ணி பாரு. கால் போச்சுன்னா பேசு. அந்த சிம்மை கொண்டா, அதுக்கப்புறம் நீ பேசு. அவன் வண்ட வளத்துல இப்போ நான் தண்ட வளத்துல ஏத்துற பேரு. கொண்டா போன் எடு முத. இரு தாரேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கம்மா? எனக்கு பட்டையும் கிட்டையும் போட்டு விட்டுக்கிட்டு எலுமிச்சை பழத்தை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? நீ கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா நில்லு. எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. கொஞ்ச நேரம் இரு. இந்த அம்மைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறாங்கம்மா இந்த வீட்டுல எல்லாரும். லட்சுமி எங்க வந்துட்டீங்களா? வரும்போது கையை கால கழுவிட்டு வந்தீங்களா இல்லையா? அப்படியே வந்துட்டீங்களா? இல்ல கழுவல, அப்படியே தான் வந்தேன். அத கால கையெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வர போய். கோபப்படாத இந்த கழுவிட்டு வரேன். எல்லாத்தையும் இவருக்கு படிச்சு சொல்லணும். இனிமே நீ உள்ள போ. நான் இதை 2 வெட்டி ஆளுக்கு ஒரு தசில போட்டு வரேன். என்னாச்சு இந்த அம்மைக்கு? இது சோனி வேற பூமாரி வீட்டுக்கு ஓடிட்டா. நம்மளும் அங்க போவோமா? சரி, அம்மா வரட்டும், அவட்ட கேட்டுட்டு போவோம். எங்கம்மா அதுக்குள்ள உங்க அம்மா எங்க போனா? இந்த தெருவுக்கு போயிருக்காவப்பா. அடா, என் பிள்ளை நல்லா அழகா பேசியால. என் பிள்ளைக்கு சரியாயிருச்சா? என்னதுப்பா? நல்லா அழகா குளிச்சு முழுவி பட்டையெல்லாம் போட்டு தலைலாம் இழைச்சிருக்கியே. எப்பயும் தலையை விரிச்சுக்கிட்டு தலைவிரி கோலமெல்லாம் இருந்த. இப்ப உங்களுக்கு லூசா பிடிச்சிருக்கு. நான் என்னைக்குப்பா தலையை விரிச்சு போட்டுட்டு இருந்திருக்கேன்? எப்பயுமே நான் வாரி சடையை பின்னி தானே போட்டிருப்பேன். ஆமா என் பிள்ளை எப்பயும் அப்படிதான் போட்டிருப்பா. ஐயோ, இந்த வீட்டில் எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிட்டுறிய. அம்மாவும் என்னன்னு தெரியல, திடீர்னு சீக்கிரம் குளிச்சுட்டு வா சாமி கும்பிட்டோம்னா அது இதுன்னு மூஞ்சில தண்ணி கிண்ணியெல்லாம் தெளிச்சு திருநீரெல்லாம் போட்டு என்னமோ எனக்கு பியாய ஓட்டின கணக்கா பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ நீங்களும் வந்து வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கிய. எனக்கு ஒன்றும் புரியல. போங்க. எங்க திரும்பி பார்க்காம தானே வந்தீங்க? ஆமா லட்சுமி, திரும்பி பார்க்காம தான் வந்தேன். அம்மா, வண்டியில தானே போனீங்க? வண்டி எங்க? இப்போ என்ன நடந்தா வந்தீங்க? வெளியே வண்டியே தானே? ஆமா, நீ திரும்பி பார்க்காம தானே வர சொன்னா, அதனால நான் திரும்பி பார்க்காம நடந்து வந்தேன். அந்தால வண்டி அங்கேயே போட்டுட்டு வந்தீங்க போல இருக்கு. ஆமா, வேற வண்டி எடுக்கணும்னா வண்டி எடுக்கும்போது நான் திரும்பினா தானே வண்டியை வேற திருப்ப முடியும். அதனால திரும்பவே கூடாதுன்னு நீ சொன்னியேன்னு அந்த திரும்பாம வந்து திரும்ப எனக்கு என்னென்னலாமோ சத்தம் கேட்டுச்சு. அப்போ கூட நான் திரும்பி பார்க்கலையே. எதா இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா பார்த்துக்கிடலான்னு வண்டி அங்கதான் கிடக்கு. அந்த தோட்டத்துக்கு வெளியே தான் விட்டுருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவு சாயங்காலமா போய் நான் எடுத்துக்கிட்டேன். கூறு கட்ட மனசனை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ணேன்? அந்த வண்டியும் கணத்துக்குள்ள தூக்கி போட்டு வந்திருக்கேன்ப்பா. நீ சொல்லல, சொல்லி இருந்தா செஞ்சிருப்பேன். அட கடவுளே. லட்சுமி அக்கா. லட்சுமி பசிக்குது. லட்சுமி, சாப்பாடுக்கு பாடு எதாவது இருக்கா? 2 முருங்கைக்காவை வெட்டி போட்டு தான் கார குழம்பு வச்சிருக்கேன். அந்த அடுப்புல கிடக்கு. இந்த தாளிச்சு போட்டு தாரேன், கொஞ்சம் பொறுங்க. சரி, நான் அப்ப போய் படுக்கு. சாப்பாடு ரெடி ஆனதும் கூப்பிடு. போங்க. ஏம்மா, நீயும் போய் ரெஸ்ட் எடு கொஞ்சம். ஆமாப்பா, உடம்பெல்லாம் வலிக்குது. அடிச்சு போட்ட கண்ணங்க ஏன்னே தெரியல. ஆமா அப்படிதான் இருக்கும். வந்து படுத்து தூங்கு கொஞ்ச நேரம். பூ மாதிரி அம்மா உன்னைய கூப்பிட்டுட்டு அடக்காவும் நினைக்க அவிய சத்த மாதிரி தான் கேக்கு. சரசு
உள்ளவா. எக்க என்ன பண்றீங்க? சாப்பாடு கீப்பாடு எதுவும் செஞ்சியெல்லாம் இல்லையா? என்னன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போ எப்படி இருக்கா சந்தியா? எனக்கு என்ன சித்தி குறை, நான் நல்லா தானே இருக்கேன். அட இது நம்ம சந்தியாலா? தலையை விரிச்சு போட்டுட்டு தலைவரி குளமா இருந்தா இப்ப சடையை பின்னி போட்டுக்கிட்டு அழகா இருக்கால, பட்டையும் கிட்டையும் போட்டுக்கிட்டு. ஆமா சரசு, பிள்ளைக்கு சரியாயிருச்சு. என்னக்கா சொல்றீங்க? விட்டு விட்டு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல, இப்போ என்ன ஒரேடியா பேச்சு பேயி? ஆமாடா, அந்த பக்கத்தூர் பாட்டி ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் கொண்டு வந்து ஏதோ ஐயா கோயில் குலதெய்வ கோயில்ல ஏதோ 3 தேங்காய் வச்சு மந்திரிச்சு பூஜை பண்ணி என்னமோ தந்துச்சு. கொண்டு வந்து கிணத்துல போட்டு வர சொல்லிச்சு. இந்த எங்க வீட்டுக்காரர் இப்பதான் போட்டுட்டு வந்தாரு. அவர் போட்டதுமே இந்த பேய் போயிருச்சே, அவ மயங்கி விழுந்து அவளுக்கு தண்ணியை தெளிச்சு திருநெல்லாம் போட்டு கொஞ்சம் அவளை குளிச்சாத்தி ரெடி பண்ணி பட்டையை போட்டு வச்சிருக்கேன். நான் இப்பதான் எங்க வீட்டுக்காரன் வந்தாரு. சரியா போச்சு. நான் கும்பிட்ட தேவன் தான் காப்பாத்திருக்க அவளை. நாளைக்கு விநாயகர் சதுர்த்திய பிள்ளைக்கு இப்படி கடந்துக்கிட்டு நான் கேவலப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணுமே நினைச்சேன். எப்படியா அந்த பிள்ளையாரு சரி பண்ணி தந்துட்டாரு. நாளைக்கு கொழுக்கட்டை பிடிச்சி அர்ச்சனை பண்ணி சந்தோஷமா விநாயகர் சதுர்த்தியை செஞ்சிடணும். ஆமாக்கா, நானும் வீடு கிட்டலாம் சுத்தம் பண்ணிட்டு நடந்தேன். இனிமேதான் கடைக்கு போனோம். நீங்க எப்படியும் வர முடியலாம் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் மோகனும் படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால நான் இவ உமா பெரிய பொண்ணு அவளுக்கு போன் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா தனியானாலும் போயிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி அப்ப நானும் வாரேன். நம்ம போயிட்டு பிள்ளையர்லாம் வாங்கிட்டு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். வீட்டுல ஒரு பொருள் கிடையாது. நானும் என்ன செய்யன்னு தான் இருந்தேன். அப்ப போயிட்டு வந்துருவோமாடே? ஆமாக்கா வாங்க, நம்ம சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். இந்த பெரிய பொண்ணு உமாளுக்கு எதுவும் போன் அடிச்சு பார்த்தியெல்லாம் அவ்வளோ வந்தாள்வல? அவங்களுக்கு நான் இங்க போன பண்ணேன். நான் போன் பண்ணிய நிலைமையிலேயே இருந்தேன். மனசே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவளோ எப்பனா வருவாளுவ போவாளுவ, வேற அவளையும் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் வேற அவள்கிட்ட ரொம்ப பேசலன்னா அவளோட வேற வரல. சரி, இந்த அக்காவே ரொம்ப சங்கடத்துல அக்காவை நம்ம ஏன் ஓயாம போய் அங்க கிடப்பானு நினைச்சாலும் என்ன ஒண்ணுமோ தெரியல. அவளும் அதுக்கப்புறம் வரல. அவளும் வீட்டுல கிடக்க மாட்டாளுவலக்க. அப்ப எங்க கிடக்காளுன்னு தெரியலையே. இருங்க, நான் இப்போ போன் அடிச்சு பார்க்கேன். வாராளுவலாம் என்னன்னு கேட்போம். ஏம்மா, நான் பூமாரி வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? கொஞ்சம் சோனிலாம் அங்கதானே இருக்கா. நீ இப்ப எங்கேயும் போக வேண்டாமா, நீ இரு, அப்புறம் போலாம். நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு எங்கனாலும் போலாம். இப்ப நீ வீட்டுல இரு. அவ இப்ப வந்துருவா. சோனி சாப்பிடறதுக்கு வர சொல்லிடுவேன், வந்துருவா, நீ இரு. எக்க உமா போனு பிசின்னு வருது. பெரிய பொண்ணுக்கு போட்டு பார்க்கட்டுமா? பிசின்னு வருதா? உமா யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கா? அப்போ சரி, அப்ப நீ பெரிய பொண்ணுக்கு போடு. இருங்க தந்தா, பெரிய பொண்ணுக்கு போட்டு பார்க்கேன். சரிம்மா, அப்ப நான் கொஞ்ச நேரம் போய் படுத்திருக்கேன். சரி போ, சாப்பாடு ரெடியானதும் கூப்பிடியே வந்து சாப்பிடு. சரிம்மா. என்ன பெரிய பொண்ணுக்கு போன் போட்டா கீங்குது, ஒன்னும் போக மாட்டேங்க. ரிங்கு போன மாதிரி தெரியலையே. என்ன பண்ணியாளுவ அப்போ? ஆமாக்கா, பெரிய பொண்ணுக்கு போல பத்துக்கிடுங்க. கீன்னு அந்த ஆள இருக்கு பத்துக்கிடுங்க. சரி, அப்ப விடு. நம்ம சாயங்காலம் போல 2 நேரம் போவோம். அதுக்கடையில உள்ள வந்தாலும்னா பாப்போம், இல்லைன்னா விட்டு நம்ம 2 நேரம் போயிட்டு வந்துருவோம். சரிக்கா, அப்ப நான் வாரேன். நீங்க சாப்பாடுக்கு பட செஞ்சியெல்லாம் இல்லையா என்னன்னு கேட்டுட்டு பாத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். நான் சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன் சரசு. நான் தான் வேற கறிக்கு தான் என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 2 முருங்கைக்காய் கிடந்ததும் அதை போட்டு கறியை சுட்டேன். இனிமே ஒரு 2 அப்பளத்தை பொரிச்சு கொடுத்து சோழியை முடிச்சிட வேண்டியதுதான் மதியத்துக்கு. அப்புறம் ராத்திரிக்கு கதையை ராத்திரி பார்த்துக்கிடலான்னு. சரிக்கா, அப்ப நான் வாரேன். ஆமா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு பத்துக்க. சரி, நான் அப்புறம் பேசுவேன். என்ன நீ போன போடு என்ன, அப்புறம் நான் வாரேன். சரிக்கா, நான் வாரேன். ஹலோ, யாரு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவ பேசுறத பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு இவ வாய்ஸ் தான்னு. கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுடி. அட கொஞ்சம் பொருளா, என்னால என்ன முடியுமோ அதான் பேச முடியும். அமைதியா இரு, தொப்பிக்காரே அலர்ட் ஆயிர போறான். சாப்பிட்டீங்களா? ஹலோ, எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஒரு நிமிஷம். நீங்க யாரு என்னன்னே தெரியல. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு நீங்க பாட்டுக்கு அடிக்கிட்டே போறீங்க. ஆமா, நீங்க யாரு? அட, நீங்க நான் யாருன்னு தெரிஞ்சாதான் பேசுவீங்களா, இல்லன்னா என்கிட்டலாம் பேச மாட்டீங்களா? ஹலோ, இங்க பாருங்க, நீங்க யாரோ என்னைய பிராங்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும்னு தோணுது. இந்த வாய்ஸை வேற நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னை வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? இங்க எவனா ஆபீஸ்ல பாக்குற வேலையா தான் இருக்கும். எவன்னு தெரியலையே. அட, அப்படிலாம் இல்லங்க. எனக்கு உங்களை நல்லா தெரியும். உங்களை நான் ஒரு 6-7 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அட, என்னது 6-7 மாசமா என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்க, எப்ப, எப்படி என்னைய ஃபாலோ பண்றீங்க? பாரு பெரிய பொண்ணு, தொப்பித்தலையும் எப்படி வலிகிறான்னு பாரு. பேசு கண்டினியூ. செல்வண்ணா இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கலையே.
இரு, இன்னும் இவன் வெண்ட வளத்தை தண்டவாளத்துல ஏத்துறேன் பேரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாம் சீக்ரெட். அட நீங்க எதுக்குங்க என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அதெல்லாம் ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கினேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது, சீக்ரெட். அட என்னங்க நீங்க எல்லாத்தையும் சீக்ரெட் சீக்ரெட்னா அப்போ நான் எப்படிதான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது? அம்மா எதுக்கு என்னைய நீங்க 6-7 மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் எல்ஐசி போடுறீங்களா என்ன? அதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ? இல்ல குந்தாணி சிரிக்காதலா, மாட்டிர போறோம். ஹலோ, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்ட் என்னையே கிண்டல் பண்றா. சரி சொல்லுங்க, எதுக்காக என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? கண்டிப்பா தெரியும், நீங்க எல்ஐசி பாலிசி தானே ஏதாவது எடுக்கிறதுக்காக என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சேச்சே, அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதான். போட்டு போட்டு பிடிக்கும்னு சொல்றீங்க, அப்போ உங்க பேரு ஊரு அட்ரஸ் எல்லாம் சொல்லலாம்ல? அச்சச்சோ, ஒரே நாள்ல தெரிஞ்சுக்கிட்டா எப்படி? நம்ம போன்ல கொஞ்ச நாள் பேசி பழகலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா அதுக்கப்புறமா நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டாவே இருப்போம். அம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இப்ப மாட்டுவான் பாரு அந்த தொப்பிக்காரன். பாரு என்ன சொல்றாருன்னு காத்துல வை கவனி. என்னது கல்யாணமா? நம்ம வீட்டுல ஒரு ராட்சசிக்கிட்ட கிடந்து நம்ம படாத பாடுபடுறோம். இந்த பிள்ளைகிட்ட கல்யாணம் ஆகலன்னே சொல்லுவோம். கொஞ்சம் பாசமா பேசுது, கேட்க ஆத்தலா இருக்கு, மனசுக்கு ஆறுதலா இருக்கு. சரி கல்யாணம் ஆகலன்னே சொல்லி வைப்போம். என்னங்க, உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. உங்களுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆயிருச்சோ? சே, நீங்க அப்படிலாம் உடனே தப்பா நினைக்காதீங்க, எனக்கு கல்யாணம்லாம் இன்னும் ஆகல. அட கடவுளே, இது என்ன உலகமகா உருட்டா இருக்கு. நான் சொல்லல பெரிய பொண்ணு, இவன் இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு நல்லா தெரியும். பேசு இன்னும் என்னெல்லாம் சொல்றாருன்னு கேளு. இன்னைக்கு வரட்டும் அவன், குடலு குந்தாணி எல்லாம் இன்னைக்கு அவனை உருவிடுங்க. இப்பதான் எங்க வீட்டுல பொண்ணு எனக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்க ஊர்ல ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க கல்யாணத்துக்கு. சொல்லிட்டா போச்சு. உங்களோட போட்டோ, salary, இன்கம், இந்த மாதிரி மற்ற டீடைல்ஸ்லாம் அனுப்புனீங்கன்னா பார்த்துடலாம். அனுப்பிட்டா போச்சு. உங்க போட்டோவையும் எனக்கு அதுக்கு முன்னாடி அனுப்பி விடுங்க. அனுப்புறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ, நம்ம பிள்ளை போட்டோ எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புறேன். உமா, காலம் போன காலத்துல உனக்கு இன்னொரு பொண்டாட்டி வேற கேக்குது என்ன? அட அதுக்குள்ள அவசரப்பட்டு வளரிட்டியோ உமா, இன்னும் கொஞ்ச நேரம் உங்க வீட்டுக்கார வச்சு ஃபன் பண்ணி டைம் பாஸ் பண்ணிருக்கலாம், இப்படி அவசரப்பட்டுட்டியே. உமா நீ தானே எனக்கு தெரியும் பத்துக்க, நான் தான் சும்மா விளையாடுனேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆபீஸ்லயே கண்டவளோட வலிஞ்சு நீ பேசிக்கிட்டு இருக்க லட்சணம் எல்லாம் எனக்கு தெரியும். அதனாலதான் பெரிய பொண்ணுட்ட இருந்து ஒரு சிம்ம வாங்கி உனக்கு வேற யாரோ மாதிரி நான் பேசினேன். அடிப்பாவி சண்டாளி, நீங்க வியானுனே பிளான் பண்ணி கவுத்துட்டாலே. உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு, இதுல இன்னொரு சக்காலத்தி வேற வேணுமாக்க உனக்கு? ஐயோ உமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ பழக்கப்பட்ட வாய்ஸா இருக்குன்னு. நீ தான் எனக்கு நல்லா தெரியும் பத்துக்க. அடிக்காதல, இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு பாரு கச்சேரி. குடலு குந்தாணி எல்லாம் உருவி உனக்கு மாலையா போடியே. வைலா போன. ஃபர்ஸ்டே நான் சந்தேகப்பட்டேன் எவனோ நம்மள ஃப்ராங்க் பண்ணியான்னு. அந்த மாதிரி நினைச்சாவது பேசணும்ல, வாய்ஸ் கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்ததும் ஏமாந்துட்டேன்னு. சரி, வீட்டில் இன்னைக்கு நமக்கு தருமடி கன்ஃபார்ம்னு தெரிஞ்சு போச்சு. உடம்ப எதுக்கும் இரும்பாக்கிக்கலாம் செல்வா. போகும்போது அவளுக்கு புரோட்டாவும் மட்டன் கிரேவியும் வாங்கிட்டு போனா கொஞ்சம் அடி கம்மியா இருக்கும். சரி சமாளிப்போம். இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சுன்னே தெரில. நடக்குதெல்லாம் அன்னைக்கு வினோதமா இருக்கு. அவ மூஞ்சில தான் முழிச்சேன், அதனாலதான் இப்படிலாம் இருக்க நம்ம தெரியலையே. வா பெரிய பொண்ணு போவோம். இன்னைக்கு அந்த தொப்பி தலையும் வீட்டுக்கு வரட்டும். அவனை என்ன பண்றேன்னு நீ பாரு. தலையில கட்டி தொங்க விட்டு தோலை உரிக்கணும் இல்லையான்னு பாரு. இருந்தாலும் உமா, செல்வான்னா இந்த அளவுக்கு வழி வரணும்னு நான் யோசிக்கல. அவன் குத்துக்கல்லுக்கு சேலை கட்டி விட்டாலே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. வா போவோம். அடுப்பாவுது. பிள்ளையார் கோயில்ல பாட்டு போட்டிருக்காவ, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. அங்க என்ன நடக்குன்னு பார்த்துட்டு ஒரு அப்படியே ஒரு ரவுண்டு லட்சி வீட்டுக்கு போயிட்டு வருவோம். எனக்கு இப்ப வெறி ஆகுது.
சரி சரி உமா, கோவப்படாத, கொந்தளிக்காத. பாவம் உங்கள் வீட்டுக்காரரு, விட்டுரு விட்டுரு, ஒரு தடவை மன்னிச்சு விட்டுரு. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு. நான் தான் இதில் உங்கள் வீட்டுக்கார வல்லவர் நல்லவர்னு ரொம்ப பேசிட்டேன். அதனால தான் நீ இப்படி பண்ணிட்ட. அவன் லட்சணம் உனக்கு தெரியணும்ல, அதான் போனை போட்டேன். சரி நீ வா போவும். கோயிலுக்கு போனா ஏதாவது பழங்களா என்னத்தையாவது தேங்காய் இங்க கிடைக்கும், அப்படியே குறிச்சிட்டு போலாம் வா.